சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு மையத்தினுடைய புதிய அங்கத்தவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கண்டி கலாசார நிலையத்தில் சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு மையத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ரிஸ்வான் காசிம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு மையத்தினுடைய புதிய அங்கத்தவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி அங்கத்தவர்களை மதிப்பிடுதல் மற்றும் பணிப்பாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் சான்றிதழ்களும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டன. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ அத்தநாயக்க, தெல்தனிய அமைப்பாளர் சன்ன கலப்பதி, சமைந்திராணி கிரையல்ல, குண்டசாலை தொகுதி அமைப்பாளர் ஆர்ஜி சமரநாயக் உட்பட அதிதிகள் பலரும் இதன் போது கலந்து கொண்டனர். அத்துடன் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி வழங்கல், செவித்திறன் குறைபாடுடையவர்களுக்கு செவிப்புலன் கருவிகள் வழங்கல் ஆகிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் சமூக சேவை திட்டங்களை பாராட்டி சான்றிதழ் மற்றும் விருதுகளும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டன. ஹொரம்பாவையைச் சேர்ந்த சக்தி டிவி, சிரச டிவி குருநாகல் மாவட்ட பிராந்திய செய்தியாளரும் உடவியலாளருமான AWM ஃபஸ்லான் சமூக சேவைக்கான விருதினை இதன் போது பெற்றுக் கொண்டார். 10 வருட ஊடகப் பணியை நிறைவு செய்தமை, ஊடகப் பணி மதிப்பீட்டில் முன்னணி வகித்தமை, சமூக சேவை, சமூக மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொண்டமை, மனித உரிமைகளை பாதுகாக்க செயற்பட்டமை, சமாதானம், சமூக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப அர்ப்பணித்தமை, தலைமைத்துவ பண்புகள் ஆகிய திறன்களை வெளிப்படுத்தியமைக்காக சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு மையத்தினால் இவ்விருது மற்றும் தங்கப்பதக்கம் இவருக்கு வழங்கி வைக்கப்பட்டது.